புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவர் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் தனது காரினை 100 அடி சாலை மேம்பாலம் கீழே நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு செல்வது வழக்கம். அதன்படி கடந்த வாரம் 100 அடி சாலை ரோடு மேம்பாலம் கீழே காரினை நிறுத்திய சிவபிரகாஷ் மறுநாள் காரை எடுக்க வந்தபோது அங்கு கார் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து முதலர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் காரினை திருடி செல்வது பதிவாகி இருந்ததை தொடர்ந்து கார் சென்ற வழி தடயங்களை போலீசார் தடயம் செய்யும் வகையில் புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கச்சாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகள் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் சேலம் சுங்கச்சாவடியை கார் கடக்கும் பொழுது காரில் திருடி சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரது புகைப்படங்களையும் ஆதாரமாக கொண்டு அப்பகுதியில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சேலம் பகுதியை சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தொழில் செய்து வரும் தீர்த்தன் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் அவரை சேலத்திலிருந்து கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியிலிருந்து காரை திருடி வந்தது சேலத்தை சேர்ந்த ரமணா என்பதும் அவர் கடந்த 1 மாதங்களாக தீர்த்தனுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த வாரம் தனது அக்காவின் கார் விற்பனைக்கு உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து தரும்படி தீர்த்தனிடம் ரமணா கேட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தீர்த்தன் ரமணாவிற்கு 30,000 முன்பணமாக கொடுத்துவிட்டு கார் விற்பனை செய்த பிறகு மீதி தொகையை அளிப்பதாகவும் கூறியதாகவும் அதன் பிறகு ரமணா தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என விசாரணையில் தீர்த்தன் தெரிவித்தார். தீர்த்தனிடமிருந்து காரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் காரை திருடிச் சென்ற ரமணா கர்நாடக பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.